எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஒரு அருமையான டிப்ஸு சொல்லலான் இருக்கேன். பொதுவாக நம்ம வீடுகளில் எல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கணுன்னாக்க அதுக்கு என்ன பண்ணலாங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதுக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களே தான். மிளகு எல்லார் வீட்லேயும் இருக்கும், அதில் கொஞ்சம் எடுத்துக்கணும். அப்புறம் வெட்டி வேர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதில் கொஞ்சம் 20 ரூபா கொடுத்தாலே நிறைய எத்தனை கொடுப்பான், அதை வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் அன்னாசிப்பூ, அதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதையும் வாங்கி வச்சுக்கணும். இந்த 3 பொருள் இருந்தால் போதும். நான் சொல்கிற இந்த பரிகாரத்துக்கு, பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்கு இந்த 3 பொருள் இருந்தால் போதும். இதை என்ன பண்ணணுன்னா, ஒரு அடுப்பில் தண்ணியில் கொதிக்க வைக்கணும். அதில் ஒரு கொஞ்சம் மிளகு, ஒரு 15-16 மிளகு அதில் போட்டுட்டு, வெட்டி வேரில் கொஞ்சம் இத்தனை எடுத்து போட்டுட்டு, இந்த அன்னாசிப்பூ ஒரு 3 பூ இருந்தால் போதும். இதை போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு அதை நம்ம வீட்டு ஹாலில் வாரத்தில் ஒரு நாள் வச்சா போதும். நீங்கள் தினம் செய்ய வேண்டாம். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி இந்த 3 பொருளையும் தண்ணியில் கொதிக்க விட்டு அந்த ஹாலில் நடுப்புற வச்சுடலாம். இல்லை அப்படி வைக்க வேண்டாம்னு நினச்சேன்னாக்க நீங்கள் அதை வீடு பூரா அந்த ஜலத்தை கொஞ்சம் ஆறினவுடனே வீடு பூரா தெளித்து விட்டுடலாம். வீடு நல்ல வாசனையாகவும் இருக்கும், எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நம்மளுக்கு நம்மளை நெருங்காது. ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் அந்த வீட்டில் இருக்கும். எந்த ஒரு தீய சக்தியும் அண்டாது. கண்டிஷ்டி, முக்கியமாக கண்டிஷ்டி எதுவுமே இருக்காது. கண்டிஷ்டியெல்லாம் போய்டும். எத்தனையோ பேர் நம்மளை பார்த்து, நம்ம ஒன்றுமே சாதாரணமாக தான் இருப்போம், நம்மளை பார்த்து பொறாமப்படுறவா, நம்ம மேலே கண் வைக்கிறவா எத்தனையோ பேர் இருப்பா. கண்டிஷ்டிங்கிறது நிச்சயம் உண்டு. அது ரொம்ப சாதாரண சகஜமாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். அதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் வச்சோன்னா எந்த கண்டிஷ்டியும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. இது எல்லாத்தையும் விட முக்கியம் செய்வினை கோளாறு. அங்கே ஏதாவது செய்வினை கோளாறு அந்த வீட்டில் யாருக்காவது ஏதாவது இருந்ததுன்னா அது போயிடும். இந்த 3 பொருளுக்கும் அப்படி ஒரு மகத்துவம் வாய்ந்தது இந்த அன்னாசிப்பூ, மிளகு, வெட்டி வேர். இந்த 3த்துக்கும் அப்படி ஒரு சக்தி இருக்குது செய்வினை கோளாறை போக்கிறதுக்கு. அதனால் அவசியம் இதை எல்லாரும் இதை செஞ்சு வாரத்தில் ஒரு நாள் செஞ்சால் போதும். தண்ணியில் வச்சு வைக்கலாம் ஹாலில், இல்லைன்னா தெளித்து விட்டுடலாம். எத்தனையோ பேர் வீட்டுக்கு வரும்போதே, வெளியில் இருக்கும்போது எல்லாம் நன்னா இருப்பா, வீட்டுக்கு வரும்போது ஒரு சோர்வோடு தான் இருப்பா, டயர்டாக இருப்பா. ஏண்டா வீட்டுக்கு போகிறோமேன்னு இருக்கும். அதெல்லாம் போயிடும். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தேன்னா அது எல்லாமே போயிடும். நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இதை செஞ்சுட்டு வந்தேன்னா அவசியம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட, ஏன்னா இதுக்கு நல்ல பலன் இருக்குது, நானும் அனுபவத்தில் பார்த்ததுனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இதை சொன்னேன். நமஸ்காரம்.